வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் குழந்தை இல்லையாங்க அம்மு. அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆபத்தான நிலைமையிலேருந்து வரும்போது திரும்ப திரும்ப அந்த விஷயம் நமக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அவங்க ரொம்பவே பயந்து போயிருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவ்வளோ நாள் அப்பா கூட இருந்து என்னதான் சந்தோஷமாக அம்முவை பார்த்துக்கிட்டாலும் திடீர்னு தாய் பாசம் மாதிரியான ஒரு அன்பு கிடைக்கும்போது குழந்தை பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிறாங்க. பார்த்தீங்கன்னா பயந்து போன தருணத்தில் விஜய் சமாதானப்படுத்த அதையும் மீறி பயந்துகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் காவேரி சமாதானப்படுத்தணுன்னே அமைதியாடுறாங்க. ஸோ இதிலிருந்து அவங்க தாய் பாசத்துக்காக இயங்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. சின்ன குழந்தை இல்லையா? ஸோ அவங்க நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்படி ஒரு அன்பு கிடைச்சதும் பரிபூர்ணமாக அவங்க மிஸ்ஸை ஏற்றுக்கிறாங்க காவேரி. தெரியுமே குழந்தைகிட்ட ஒரு தாய்மை உணர்வோடு தான் இருக்காங்க. கூடவே அரவணைப்பாக இருந்து குழந்தையும் தூங்க வைக்க கொஞ்ச நேரம் கழித்து நம்ம விஜயும் பார்க்குறாரு. சரி குழந்தை அலறினாலே எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க, அம்மு தூங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க வந்தேன், எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் சார், உங்களோட தவிப்பு எனக்கு புரியுது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தூங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன தான் ஒரே ரூமில் இருந்தாலும் விஜயோட மனசில் மனைவியாக வாழ்ந்துட்டு இருந்தாலும் ஆனால் காவேரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டோட ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உணர்றாங்க. ரொம்பவே பயந்து போயிருந்ததுனால காவேரி ரூம்லேயே இருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. என்னப்பா பண்ணுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவும் சித்தியும் விசாரிக்க அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டுருக்காங்க. என்னவோ தெரியலப்பா, ஏதேதோ நடந்து போயிடுச்சு, பயந்து போயிட்டா போல இருக்குல்ல குழந்தை. ஆனால் எல்லாருமே சமாதானப்படுத்தி சமாதானமாகாத நம்ம அம்மு காவேரி வந்ததும் சமாதானப்படுத்தணும், எப்படி அமைதியாயிட்டா பார்த்தியா, இதுதான் தாய்ப்பாசன்றதா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் சித்தி, நீங்கள் சொன்னாலும் சொல்லலைனாலும் அதுதானே உண்மை. ஆயிரம் தான் நம்ம அவளுக்கு அன்பை ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் தாய் உணர்வுன்றது புனிதமானது இல்லையா? அவளுக்கு இந்த 5 வருஷமாக அது கிடைக்கவே இல்லைல்ல. புதுசாக கிடைக்கும்போது அதை நினச்சி அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா சித்தி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. நீ என்னவோ சொல்கிறது உண்மைதான் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா வந்துடுறாங்க. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு வாங்க சித்தப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதெல்லாம் ஓகே தான், அதுன்னு பிரச்சனை வந்துச்சு, ஏதோ ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்தாச்சு, அவன் போகிறது போய் சேர்ந்துட்டான், ஆனால் இனிமேல் தான் பிரச்சனையே ஆரம்பமாகும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ஒரு பக்கம் கேட்க இன்னொரு பக்கம் என்னங்க சொல்கிறீங்க, இனிமேல் என்ன பிரச்சனை, அவன் தான் இல்லைன்னு ஆகிப்போச்சு, அப்புறம் எதுக்காக பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபும் கேட்டுட்ருக்காங்க. உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா ஆமாம் சித்தப்பா எதுக்காக அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேற என்ன, கேட்கப்பட்டது யாருன்னு நினைக்கிற, பசுபதியோட பையன், அப்போ அவன் சும்மா இருப்பானா, திரும்பவும் நம்மளை பழி வாங்க தானே நினைப்பான் அப்படின்ற மாதிரி சித்தப்பா சொல்லிட்டுருக்காரு. பார்த்தா தாத்தாவும் இப்போ தான் குழந்தை நல்லபடியாக மீண்டு வந்துச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்க, நீங்கள் என்ன மாப்பிள்ளை திடீர்னு பயமுறுத்துகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் என்ன மாமா பயமுறுத்துறது இருக்குது, நான் உண்மையை தானே சொல்லிகிட்ருக்கேன், இதுதான் நடக்கும் பாருங்கள், சும்மாவே அவன் ரொம்ப ஆடுவான், இப்போ பையனுக்கு வர இது மாதிரி ஆயிடுச்சு, அப்போ இனிமேல் சும்மா இருப்பானா, அப்போ திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டு தானே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ணாலும் சரி நான் சும்மா விட மாட்டேன் அவனை அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாங்க. விஜய் பார்த்துப்பா, இதனால் திரும்ப குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட போகுதுப்பா, அதுக்கப்புறம் குழந்தையோட மனசு ரொம்பவே பாதிப்படையும், அதனால் புரிஞ்சு பார்த்து பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தியும் தாத்தாவும் சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் சொல்கிறதும் எனக்கு புரியுது தாத்தா, இனிமேல் நான் ரொம்ப கவனமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜயும் சொல்கிறாரு. எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா கேட்க கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்பவே பயந்து போயிட்டா, எல்லோரும் போய் சமாதானப்படுத்தணும், சமாதானம் ஆகலை, காவேரி கொஞ்ச நேரத்தில் சமாதானப்படுத்தணுன்னே அமைதியாயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிற, காவேரி இங்கே தான் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாங்க மேலே தான் இருக்கா குழந்தைய பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை நம்மளை தேடி ஒன்றும் வரல, நாம தான் பிரச்சனையை தேடி போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி குதர்க்கமாக பேச உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா அவங்க சித்தப்பா பார்த்து லைட்டாக முறைக்க ஆரம்பிக்கிறாரு. விஜய் நான் சொல்கிறது இப்போ உனக்கு தப்பாக தான் தெரியும், ஆனால் பின்னாடி யோசிச்சு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. பக்கம் குழந்தைய தூங்க வச்சுக்கிட்டே இருக்க காவேரி பார்த்தீங்கன்னா விஜய் பேசின விஷயங்களே நினச்சி பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃபை இருக்காங்க, அப்போ எங்கே இருக்காங்க, எப்படியாவது உங்கள் ஒய்ஃபை கண்டுபிடிச்சி இவரோட சேர்த்து வச்சிடணும், அப்போ தான் நம்ம அம்மாவோட வாழ்க்கை நல்லாயிருக்கும், அவள் பாவம் ரொம்பவே அம்மா இல்லாமல் வாழ்ந்துட்டா இல்லையா, அதனால தான் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக குழந்தை கூட படுத்து அப்படியே தூங்கி எழுந்த காலையில் எழுந்து பார்க்குறாரு. சார் அப்படியே தூங்கிட்டு இருக்கேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, இருக்கட்டும் மிஸ் அப்படின்னு விஜயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரிங்க சார் எனக்கு லேட் ஆகுது, நான் கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறத கேட்டு இன்னொரு பக்கம் குட்டி காவேரி பார்த்திங்கன்னா மிஸ் என்னை விட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாண்டா எனக்கு ஸ்கூல் இருக்குல்ல, மிஸ்ஸு கிளம்பணும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல,
அப்போ நான் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இன்னொரு நாள் வந்து ஸ்கூலுக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி காவேரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. மிஸ் அப்போ என்னையும் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உடனே விஜயும் பார்த்தீங்கன்னா போகலாம் அம்மு, அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த, இன்னொரு பக்கம் காவேரியும் வந்து சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நாளைக்கு ஒன்று வந்து நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. சரிங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் அங்கேருந்து கிளம்புற தருணத்தில் விஜய் கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. பார்த்தா காவேரி என்ன பண்ணுறாங்க, சார் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தொடங்குறாங்க. சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் கேட்க, இல்லை சார் நீங்கள் சொன்ன விஷயத்த நான் யோசித்து பார்த்தேன். உங்கள் ஒய்ஃப் வந்து உயிரோடு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சு. ரொம்ப பாவம் இல்லையா? அட்லீஸ்ட் அம்முக்காவது அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் அவங்களோட வச்சுருந்துருக்கலாம்ல. விஜயும் பார்த்தீங்கன்னா காவேரியை பார்க்க, இல்லை சார் நான் சொன்னது ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா, அம்முக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன் சார், மற்றபடி வேறு எந்த இதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை மிஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலமும் நேரமும் அமையும் போது எல்லாமே சந்தோஷமாக அமையும், அதுக்காக தான் மிஸ் நானும் காத்துட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் காவேரி கொண்டு வந்து விட்டுட்டு நம்ம சாரதாம்மா கிட்ட வந்து பேசுகிறாங்க. எல்லாத்தையும் வந்து விசாரிச்சுட்டு இருக்க தருணத்தில் நம்ம காவேரி வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்ப போயிடுறாங்க. இந்த சமயத்தில் குழந்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, விஜய் நடந்தது எல்லாத்தையும் வந்து சாரதாம்மா கிட்ட சொல்ல, சாரதாம்மா ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. என்னப்பா இது, இந்த மாதிரிலாம் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கலையே, இத்தனை வருஷம் கழித்து திரும்பவும் வந்து பிரச்சனை பண்ண வந்திருக்கானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தை, எல்லாமே சரியாயிடும். இதுக்கப்புறமா ராக வந்து பிரச்சனை பண்ண மாட்டான். கண்டிப்பாக அந்த பசுபதியால் தான் பிரச்சனை வரப்போகுது, அது மட்டும் உறுதி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, என்னப்பா திடீர்னு இப்படி ஒரு இது வந்து சொல்லிகிட்ருக்கியே, இப்போ தான் என் பேத்தியை பார்த்தேன் அப்படின்ற ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தேன். இப்போ என் பேத்திக்கு ஆபத்துன்னும் போது என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. அந்த பசுபதியால் உங்களுக்கோ இல்லை குழந்தைக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. நான் பார்த்துக்கிறேன் அத்தை, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாங்க. காவிரி வந்து கிளம்பி நான் போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கப்புறம் அம்மு வந்து ஸ்கூல் போகலை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம சாரதாம்மா வீட்டில் இருக்காங்க. நம்ம கங்கா யமுனா 2 பேர்கிட்டையும் வந்து கால் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்ததாக இதை கேட்டதும் போது அவங்களும் பதறி போகிறாங்க. என்னம்மா இத்தனை வருஷம் கழித்து நம்ம வந்து அம்முவை பார்த்துருக்கோம், பண்ணிட்டானமே, அவனுக்கு இந்த தண்டனை தேவைதாம்மா, இப்போ அம்மு எப்படிமா இருக்கா, பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி 2 பேரும் விசாரிக்க, குழந்த பரவாயில்லடி, காவேரி அங்கே தான் வந்து தங்கிட்டா நைட்டுக்கு, எப்படிம்மா சம்மதிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல, அம்மு வந்து விடவே இல்லை போல இருக்குது, நீங்கள் பக்கத்துலேயே இருங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்து இது பண்ணியிருக்கா, அதனால தான் வந்து இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா, அதாவது காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் வந்து திரும்பி வருதோ இல்லையோ, அவள் புதுசாகவே அந்த குழந்தைய வந்து அன்பால் புரிஞ்சுக்கிட்டு, விஜயும் புரிஞ்சுக்கிட்டு அவரோட சேர்ந்து வாழணுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுதாம்மா எங்களோட ஆசையும் அப்படின்ற மாதிரி 2 பேருமே வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் நடந்துடுச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறாங்க. எல்லாமே கண்டிப்பாக நடக்குமா, நீ ஏம்மா கவலைப்படுற அப்படின்னு ஆறுதலாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க நம்ம சாரதாம்மாவுக்கு. போகிற காவேரிக்கு பார்த்திங்கன்னா அம்முவோட ஞாபகமாகவே இருக்குது. அம்மு இருந்த இடத்தையே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்காங்க. பேசுகிறது கொள்வது, அம்மு வந்து கடைசியாக வந்து தூக்கிட்டு வந்தது, நைட்டு தூங்க வச்சது, ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நினச்சி பார்த்து அப்படியே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. எப்படா வந்து குழந்தைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலோடு இருக்காங்க. அப்புறமா விஜய் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே தங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லையா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.